Hi friends, welcome to Blue Moon channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 2 வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 1. பார்க்காதவங்க வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்கிறேன், அதை பாருங்க. இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 1 போட்டோம்ல பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருப்பேன். என்ன மிஸ்டேக்னா 300 क्वेश्चंस சொல்லிருப்பேன். ஆல்ரெடி அது வந்து एक्चुअली பாத்தீங்கன்னா 300 மார்க்ஸ் 200 क्वेश्चंस. அது மட்டும் நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃபார் மை மிஸ்டேக். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 2 வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல வந்து என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்து 5 டைப்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். வேற எதுவுமே பார்க்க வேணாம், 5 டைப்ஸ் மட்டும் தான் பார்ப்போம். அந்த 5 டைப்ஸ் நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த சம் வந்து நீங்க ஈஸியா வந்து கிராக் பண்ணிக்கலாம் எக்ஸாம்ல. ஓகேங்களா? இப்போ வந்து எந்த மாதிரி மாடல்ல வரும்னா இப்படி இந்த ட்ரிபிள் லைன் வச்சு நமக்கு வந்து சம் வரும் பாத்தீங்களா? இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல ட்ரிபிள் லைன் இன்டூ ட்ரிபிள் லைன் நமக்கு வந்து வரும் பாத்தீங்களா? அந்த சம் தான் நமக்கு வந்து வெரி ஷார்ட்கட்ல சொல்ல போறேன். இது வந்து ஷார்ட்கட்டும் இது பண்ண சொல்றேன், டைரக்ட் மெத்தடும் நீங்க வந்து பார்க்கலாம். டைரக்ட் மெத்தட் வந்து எவ்வளவு டைம் நமக்கு எடுக்குதுன்னு பாருங்க, ஷார்ட்கட்ல எவ்வளவு டைம் எடுக்குதுன்னு பாருங்க. ரெண்டும் கம்பேர் பண்ணி பாருங்க. எது வந்து உங்களுக்கு பெஸ்ட் இருக்கோ அது வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஷார்ட்கட்ல நீங்க வந்து போட்டீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியா நமக்கு வந்து மேக்ஸ் क्वेश्चन வந்து 25 क्वेश्चन நான் வந்து ஆல்ரெடி சொல்லிருப்பேன்ல, அந்த 25 क्वेश्चन நம்ம ஈஸியா வந்து கிராக் பண்ணிட்டு போயிடலாம். நமக்கு வந்து ஜெனரல் சயின்ஸ்ல வந்து நமக்கு வந்து டைம் நிறைய அதிகமா ஸ்பெண்ட் பண்ணலாம். அதனால தான் நமக்கு வந்து ஷார்ட்கட் நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க நமக்கு வந்து ஷார்ட்கட்ல பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைப் 1 நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கறோம். டைப் 1 பாத்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம வந்து டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 5 எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த டிஜிட் வச்சு தான் நமக்கு வந்து கண்டுபிடிப்போம். இப்போ டைப் 1 வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து சேமா இருக்கும், டிஜிட்டும் நமக்கு வந்து சேமா இருக்கும். நம்பர் சேமா இருக்குன்னா என்னடா 995 வந்து சேமா இல்லையே அப்படின்லாம் நம்ம பார்க்காதீங்க. நம்பர்ஸ் வந்து பாருங்க கீழே வந்து என்ன இருக்கு, சேமா இருக்கா, அதுதான் நமக்கு வந்து மெயின். ஓகேங்களா? அதே மாதிரி டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன டிஜிட் வந்து சேமா இருக்குன்னு சொன்னா இதுல எத்தனை டிஜிட் இருக்கு, 3 டிஜிட் இருக்கு. இதுல எத்தனை டிஜிட் இருக்கு, 3 டிஜிட் இருக்கு. இதுல எத்தனை டிஜிட், 3 டிஜிட். இதுவும் 3 டிஜிட்டா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல். வாங்க நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெத்தட்ல பார்க்கலாம், அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஷார்ட்கட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட். ஓகேங்களா? டைரக்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலா பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிராக்ஷனா கொஞ்சம் மாத்திக்குவாங்க. எப்படி மாத்துவாங்க, கீழே வந்து இன்டூ பண்ணிப்போம், மேல வந்து என்ன பண்ணுவோம் பிளஸ் பண்ணுவோமா. இது வச்சு தான் நமக்கு வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் வந்து ஃபிராக்ஷனா நமக்கு வந்து மாத்துறது. இதுவே நம்ம வந்து டைரக்டா பண்றது வந்து நமக்கு வந்து யூனிட் டிஜிட் வச்சு நமக்கு வந்து பண்ணிக்கலாமா, யூனிட் டிஜிட் வந்து வச்சு பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து யூனிட் டிஜிட் வந்து என்னது 9 இருக்கு. அதே மாதிரி இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 9 இருக்கு. சோ நமக்கு வந்து என்னது 9 into 9 தான் நமக்கு வந்து என்னது 81. ஓகேங்களா? 81. இந்த ரெண்டு டிஜிட் இருக்கா, இதுலயும் நமக்கு வந்து யூனிட் டிஜிட் தான். இதுல வந்து டைரக்ட் மெத்தட் எல்லாமே நமக்கு வந்து யூனிட் டிஜிட் வச்சு மட்டும் தான் நம்ம வந்து பண்ண போறோம். இப்போ 81 இருக்கு. சோ 81ல யூனிட் டிஜிட் வந்து என்னது 1. சோ நமக்கு வந்து 1 நமக்கு வந்து கன்சிடர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இது ரெண்டு இன்டூ பண்ணனா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவோட யூனிட் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1 நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. அந்த வேற ஆன்சர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மேல இருக்க நம்பரோட பிளஸ் பண்ணுவோமா, மேல இருக்க நம்பரோட பிளஸ் பண்ணுவோம். மேல இருக்க நம்பரோட யூனிட் டிஜிட் வந்து என்னது 5. சோ 1ஓட நமக்கு வந்து 5 ஆட் பண்றோம். ஓகேங்களா? இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 6 நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஆன்சர் இல்ல, வேற ஆன்சரோட யூனிட் டிஜிட் நமக்கு வந்து 6 கிடைச்சிருச்சு. சோ இது ஹோலோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட் பாத்தீங்கன்னா 6 நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. நம்ம இப்போ வந்து இதை வந்து நமக்கு வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கு, ஃபிராக்ஷனா நமக்கு வந்து மாற்றணும்னா டிவைடட் பை இந்த நம்பர் நம்ம வந்து போடுவோமா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 9 நான் வந்து போட்டுக்கிட்டேன் இன்டூ அதே மாதிரி இந்த 9 அப்படியே வந்து போட்டுக்கோங்க நம்ம. ஸோ 9 வந்து போட்டுக்கிட்டேன்னா இப்போ இதுவும் கேன்சல் ஆயிருமா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ யூனிட் டிஜிட் வந்து 6. ஒரு ஆன்சரோட யூனிட் டிஜிட் வந்து 6. இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட். நீங்க டைரக்ட் மெத்தட் வந்து இன்டூ பண்ணி நீங்க வந்து போடலாம், யூனிட் டிஜிட் வச்சு நீங்க வந்து போடலாம். இப்போ அங்க நமக்கு வந்து ஷார்ட்கட்ல போடலாம். இப்போ வந்து ஷார்ட்கட்ல நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காமனா இருக்கிற நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. காமனா இருக்கிற நம்பர் வந்து ட்ரிபிள் லைனா. ஸோ ட்ரிபிள் லைன் நமக்கு வந்து எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து டிஃப்ரெண்டா இருக்கிற நம்பர் வந்து என்னது 995. ஸோ அதனால நம்ம வந்து 995 நமக்கு வந்து எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ காமனா இருக்கிற நம்பரோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா -1 பண்ணணும், டிஃப்ரெண்டா இருக்க ஒரு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா +1 பண்ணணும். ஸோ காமனா இருக்கிற வேல்யூட வந்து பண்ண -1 போடணும், காமனா இருக்கிற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா +1 போடணும். இது வர ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 998
இது வந்து பார்த்தீங்கன்னா 996 ஓகேங்களா. இப்போ ஆன்சர் வந்து எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எழுதுவோம். ஸோ 998 நான் வந்து எழுதிட்டேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எழுதிட்டேன் 996 நம்ம எழுதிட்டோம்னா இதுதான் இதோட ஆன்சர் ஓகேங்களா. இதோட ஆன்சர் நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்போ யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா என்னது 6. ஸோ டைரக்ட் மெத்தட் யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 6, ஷார்ட்கட் யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ டைரக்ட் மெத்தடும் ஷார்ட்கட்டும் நமக்கு வந்து சேம் ஆன்சர் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைப்போட ஷார்ட்கட் நமக்கு வந்து இதுதான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைப் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நமக்கு வந்து செகண்ட் டைப்ல நமக்கு வந்து போகலாம். இப்போ வந்து நமக்கு வந்து டைப் 2 நம்ம வந்து பார்க்க போகிறோம். டைப் 2 வந்து நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஸாக கண்டுபிடிக்க முடியும்னா டிஜிட் வந்து நமக்கு வந்து சேமாக இருக்காது, ஆனால் நம்பர்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஆனால் டைப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு வந்து சேமாக இருக்கும்னு சொன்னால், ஆனால் டைப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட் வந்து சேமாக இருக்காது, நம்பர்ஸ் வந்து சேமாக இருக்கும். நம்பர்ஸ் எப்படி சேமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இதில் 494949 இது வந்து சேமாக இருக்கா. ஆனால் டிஜிட் வந்து பாருங்கள் இதில் 4 இருக்குது, இதுலேயும் 4 இருக்குது, இதுலேயும் 4 இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணே டிஜிட் தான் இருக்குது. ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2. இது வாங்க நம்ம வந்து டைப் 1ல வந்து டைரக்ட் மெத்தடையும் பார்த்தோம், ஷார்ட்கட்லையும் பார்த்தோமா. அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து பார்க்கலாம், டைரக்ட் மெத்தடும் பார்க்கலாம், ஷார்ட்கட்ஸும் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட் நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். டைரக்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வச்சு நம்ம வந்து போட்டோமா, அதே மெத்தட் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். யூனிட் டிஜிட் வச்சு நமக்கு வந்து போட போகிறோம். யூனிட் டிஜிட் வச்சு போட போகிறோமா. இப்போ இதில் வந்து யூனிட் டிஜிட் வந்து நமக்கு 9, இதுலேயும் நமக்கு வந்து யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ 9 into 9s are 81 நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. 81 கிடைச்சிருச்சா. இப்போ 2 டிஜிட் இருக்கா, இதில் வந்து யூனிட் டிஜிட் நமக்கு வந்து எடுக்கணுமா. யூனிட் டிஜிட் வந்து என்னது 1. ஸோ நமக்கு வந்து 1 நமக்கு வந்து எடுத்துட்டேன் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 வந்து யூனிட் டிஜிட் வந்து என்னது 5. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் ப்ளஸ் 5 is equal to 6 நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இது ஓவராலோட வேல்யூ நமக்கு வந்து என்னது 6 நமக்கு வந்து யூனிட் டிஜிட் வந்து 6 நமக்கு வந்து கிடைச்சிருச்சா. டிவைடட் பை இந்த ட்ரிபிள் லைன் நம்ம போடுவோமா, இன்டூ இந்த 4 லைன் நம்ம வந்து போடுவோமா ஓகேங்களா. இந்த 9 இந்த 9 கேன்சல் ஆயிருமா. ஸோ ஆன்சர் வந்து என்னது, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் யூனிட் டிஜிட் வந்து 6 வருமா. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட். வாங்க ஷார்ட்கட்ல போகலாம். ஷார்ட்கட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைப் 1ல வந்து என்ன பார்த்தோம், காமனாக இருக்கிற நம்பர் வந்து -1 பண்ணுவோம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற நம்பர் வந்து +1 பண்ணுவோமா. அதே மெத்தடு இங்கேயும் நமக்கு வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். காமனாக இருக்கிற நம்பர் வந்து என்னது 49 ஓகேவா. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4 2 5 நமக்கு வந்து எழுதியாச்சா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா -1 நம்ம வந்து பண்ணிக்கிறோமா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா +1 நமக்கு வந்து பண்ணிக்கிறோமா. இப்போ பண்ணோம்னா நமக்கு வந்து இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9998 வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 2 6 வந்துடுமா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கடைசியாக எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பர் எழுதிடுவோம். ஸோ 9998 எழுதிட்டோம் ஓகேங்களா. ஒரு 0 ஆட் பண்ணிட்டு 4 2 6 நமக்கு வந்து ஆட் பண்ணிடுவோம். இந்த 0 எப்படி வந்துச்சுன்னா இப்போ பாருங்க இந்த 3 நம்பர்லயுமே எத்தனை டிஜிட் இருக்கு, 4 டிஜிட் இருக்கு. ஆனா இதுல மட்டும் பாத்தீங்கன்னா 3 டிஜிட் தான் இருக்கா. ஸோ இதுலயும் நமக்கு வந்து 4 ஈக்குவலா வரும், அதனால நம்ம வந்து 0 ஆட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா. இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். ஸோ யூனிட் டிஜிட் வந்து என்னது 6. டைரக்ட் மெத்தடோட யூனிட் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 6. ஸோ டைரக்ட் மெத்தடோட ஷார்ட்கட் வந்து சேம் வந்துருச்சா, 6 வந்துருச்சா. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து டைப் 3 நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு வந்து டைப் 3 நமக்கு வந்து பார்க்க போகிறோம். இப்போ டைப் 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸும் சேமாக இருக்காது, டிஜிட்ஸும் நமக்கு வந்து சேமாக இருக்காது. டைப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு வந்து சேமாக இருக்குன்னு பார்த்தோம். டைப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட் வந்து சேமாக இருக்காது, ஆனால் நம்பர்ஸ் வந்து சேமாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் டைப் 3ல வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு வந்து சேமாக இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சேமாக இருக்காதா. இது வந்து டைரக்ட் மெத்தடையும் நமக்கு வந்து பார்க்கலாம், ஷார்ட்கட்ஸ்லையும் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட் நான் வந்து போடுவேன். டைரக்ட் மெத்தட் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து யூனிட் டிஜிட் வச்சு நமக்கு வந்து போட்டோமா. ஸோ யூனிட் டிஜிட் வந்து என்னது 9. ஸோ இங்கேயும் நமக்கு வந்து 9 இருக்கு, இங்கேயும் 9 இருக்கு. ஸோ 9 9s are 81. ஸோ 9 into 9s are 81. இதோட யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1 நமக்கு வந்து எடுத்தாச்சு ஓகேங்களா. மேலே இருக்கிற யூனிட் டிஜிட் வந்து என்னது 5. ஸோ 1 + 5 என்னது 6. ஸோ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6 நமக்கு வந்து யூனிட் டிஜிட் வந்து முடியுது. ஸோ டிவைடட் பை 999 into 999 ஓகேங்களா. இதுவும் கேன்சல் ஆயிடுச்சா ஓகேங்களா. இது கேன்சல் ஆயிடுச்சு. நமக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 6 நமக்கு வந்து கிடைச்சிச்சு. இது வந்து டைரக்ட் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம்.
ஷார்ட்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிற நம்பர் அதாவது 999. ஸோ அது எழுதிக்கோங்க. ஓகேங்களா. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 99 வந்து ஒரு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 2 டிஜிட் நம்பர். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். இந்த 2 9க்கு பதிலாக நம்ம வந்து 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் இருக்கிறதும் டினாமினேட்டரில் இருக்கிறதும் மைனஸ் பண்ணணும். ஸோ 999யும் 995யும் வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. மைனஸ் பண்ண என்ன வருது 4ன்னு வருதா? ஸோ 4 எடுத்துக்காச்சா? அந்த 4 நம்ம வந்து என்ன பண்றோம்னா இதோட மைனஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. மைனஸ் பண்ணா நமக்கு வந்து என்ன வரும் 69899 நமக்கு வந்து கிடைச்சிருச்சா? ஓகேங்களா. 99896 நமக்கு வந்து கிடைச்சிருச்சா? யூனிட் டிஜிட் வந்து என்னது 6ஆ? இதோட யூனிட் டிஜிட் வந்து என்னது 6ஆ? ஸோ ஷார்ட்கட் டு டைரக்ட் மெத்தட் வந்து லிங்க் ஆயிடுச்சா? டைரக்ட் மெத்தடோட யூனிட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6, ஷார்ட்கட்டோட யூனிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் 4ம் டைப் 5ம் நமக்கு வந்து பார்க்கலாம். ரெண்டுமே நமக்கு வந்து காமனாக தான் இருக்கும். கொஞ்சம் ட்ரிக் மட்டும் நமக்கு வந்து இதாக இருக்கும். வாங்க நமக்கு வந்து டைப் 4 வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைப் 4 பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து டைப் 5 பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 4 நமக்கு வந்து பார்க்கலாம். டைப் 4 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டிஃபரன்ஸ் பண்ணுவீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் வச்சு தான் நமக்கு வந்து டைப் 4 டைப் 5 நமக்கு வந்து கண்டுபிடிப்போம். டைப் 1லேருந்து டைப் 3 வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே நமக்கு வந்து சேமாக இருக்கும். ஆனால் டைப் 4 டைப் 5 வந்து காமனாக இருக்கும். டைப் 4 வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது நியூமரேட்டர் டினாமினேட்டர் வச்சு தான் நமக்கு வந்து கண்டுபிடிப்போம். டைப் 4 வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஓகேங்களா. டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். நியூமரேட்டர் கம்பேர் பண்ணக்குள்ள டினாமினேட்டர் வந்து இருக்கும் பெருசா இருக்கும். ஆனால் டைப் 5 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சேஞ்ச். டினாமினேட்டர் வந்து லோவா இருக்கும், நியூமரேட்டர் வந்து ஹையா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட்ல பார்க்கலாம். டைரக்ட் மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் டிஜிட் வச்சு தான் போடுவோம். ஸோ 9ம் 8ம் நமக்கு வந்து யூனிட் டிஜிட் இருக்கு. ஸோ 9 8 நமக்கு வந்து என்னது 72. ஸோ நமக்கு வந்து 72வா அது 2 டிஜிட் இருக்கா? ஸோ யூனிட் டிஜிட் வந்து என்னது 2. ஸோ நமக்கு வந்து 2 நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. இதோட யூனிட் டிஜிட் வந்து என்னது 27ஓட யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 7. ஸோ +7 இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து என்ன இருந்துச்சு 9 கிடைச்சிருச்சா? ஸோ இதோட மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து 9 நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. divided by 28 into 196. ஓகேங்களா. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா கொஞ்சம் என்ன கிடைச்சிடும் 7ன்னு கிடைச்சிடும். ஓகேங்களா. நீங்க வந்து கேன்சல் பண்ணி பாருங்க நமக்கு வந்து 7 தான் கிடைக்குது. ஸோ 7 8 நமக்கு வந்து என்னது 7 9 நமக்கு வந்து என்னது 63. ஸோ 63யா இதோட யூனிட் டிஜிட் வந்து என்னது 3. ஸோ இந்த ஹோல் சம்மோட யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 கிடைச்சிருச்சு. இது வந்து டைரக்ட் மெத்தட். இப்போ வந்து ஷார்ட்கட்ல நம்ம வந்து போகலாம். ஷார்ட்கட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பர் எடுத்துக்குவோம். ஓகேங்களா. இந்த நம்பர் எடுத்துக்குவோம் 196 நம்ம வந்து எடுத்துக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர் இருக்கு பார்த்தீங்களா 99 நமக்கு வந்து இருக்கு பார்த்தீங்களா அந்த இதுக்கு பதிலாக 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா 2 நம்பர் இருக்கு அதனால 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 0 0. நீங்கள் 3 நம்பர் இருந்துச்சுன்னா 3 0 ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 2 நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அதனால நான் இப்போ வந்து 2 0 ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இது ஒரு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதே 196 நம்ம வந்து எடுத்துக்கிறோம். டிவைடட் பை இந்த 28 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ல இருக்கிறது பார்த்தீங்களா அதோட நமக்கு வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ண நமக்கு வந்து என்ன வரும் 7 நமக்கு வந்து வந்துருமா? அந்த 7 நமக்கு வந்து என்ன பண்ணுறோம் இதோட மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இதோட மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 19593 நமக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா. இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். இப்போ இதோட யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 3. டைரக்ட் மெத்தட் யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 3. ரெண்டுமே சேமா இருக்கா? இப்போ கொஞ்சம் இதுதான் 196ஓட 28 வந்து டிவைட் பண்ணுறோம். அது மட்டும் நீங்கள் வந்து நான் வச்சுக்கோங்க. 196ஓட 28 நமக்கு வந்து டிவைட் பண்ணுறோம். அந்த ஆன்சரை வந்து இதோட மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து வருது ஆன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் 4. டைப் 5 வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னல நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து நமக்கு வந்து டைப் 4 டைப் 5 நமக்கு வந்து கண்டுபிடிப்போமா? டைப் 4 வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து ஹையாக இருக்கும். ஆனால் டைப் 5 வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் வந்து நமக்கு வந்து ஹையாக இருக்கும். வாங்க டைப் 5 நமக்கு வந்து போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து டைப் 5 வந்து பார்க்க போகிறோம். டைப் 5 நான் வந்து ஆல்ரெடி டைப் 4 நான் வந்து என்ன சொன்னேன். டைப் 5 வந்து நமக்கு வந்து எப்படி கண்டுபிடிப்போமா? டினாமினேட்டர் நியூமரேட்டர் வச்சு தான் நமக்கு வந்து டைப் 4 டைப் 5 நமக்கு வந்து கண்டுபிடிப்போமா? இப்போ டைப் 5 வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் வந்து என்ன இருக்குது ஹையாக இருக்குது, டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லோவாக இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் டைப் 5 டைப் 4 நமக்கு வந்து கண்டுபிடிப்போமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம்.
இப்போ டைரக்ட் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூனிட் டிஜிட் வச்சு போடுவோமா. ஸோ யூனிட் டிஜிட் வந்து இங்கே வந்து 4 தான் இருக்குது. ஸோ அதனால சிங்கிள் நம்பர் இருந்துச்சுன்னா சிங்கிள் தான் நமக்கு வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 தான் யூனிட் டிஜிட். ஸோ 4 9s நமக்கு வந்து என்னது 36. ஸோ 4 9s 36. இதில் யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 6 நமக்கு வந்து எடுத்தாச்சு. வேறு ஆன்சரோட நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் 5 வந்து ப்ளஸ் பண்ணுவோமா. ஸோ 6 + 5 வந்து என்னது 11. ஸோ யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. டிவைடட் பை இந்த 4 அப்படியே நம்ம வந்து போட்டுக்கோமா. இன்டூ 256 ஓகேங்களா. இதை கேன்சல் பண்ணோம்னா வந்து என்ன ஒரு 64 நமக்கு வந்து வந்துருமா. ஸோ 1 × 64 64 தான். ஸோ யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தடு. இப்போ வந்து ஷார்ட்கட்டில் நமக்கு வந்து போகலாம். ஷார்ட்கட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் சம் பார்த்தோம். அந்த டைப் 4 வந்து பார்த்த மாதிரி தான். டைப் 4ல வந்து கடைசியாக நமக்கு வந்து மைனஸ் பண்ணுவோமா. இங்கே வந்து நமக்கு வந்து ப்ளஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் நமக்கு வந்து டைப் 4க்கும் டைப் 5க்கும் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ். இப்போ டைப் 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுப்போம். அதே மாதிரி தான் டைப் 5லையும் இந்த நம்பர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துகிறோம். ஸோ 2 5 6 நமக்கு வந்து எடுத்து வச்சு இது 2 நம்பர் இருக்கு. ஸோ அதனால நான் வந்து 2 0 ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா. இது புரிஞ்சிச்சா. அதே 2 5 6 நமக்கு வந்து எடுத்துக்கிட்டு எதால டிவைட் பண்றேன்னா எப்பயுமே நியூமரேட்டரால தான் நமக்கு வந்து டிவைட் பண்றோம். இது வந்து பெருசா இருக்கு சின்னதா இருக்குன்னு அதை பத்தி நீங்க வந்து பாரோ பண்ணிக்காதீங்க. எப்பயுமே வந்து டைப் 4 ஆகட்டும் டைப் 5 ஆகட்டும் நியூமரேட்டரோட தான் நமக்கு வந்து டினாமினேட்டரோட வேல்யூ வச்சு நமக்கு வந்து டிவைட் பண்ணுவோம். ஸோ 256/4 ஓகேங்களா. இதை வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணோம்னா 64 நமக்கு வந்து கிடைச்சிருச்சா. ஓகேங்களா. 64 நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. அந்த 64 நம்ம வந்து என்ன பண்றோம்னா இந்த 60 இதுல வந்து நமக்கு வந்து ஆட் பண்றோம். ஓகேங்களா. ஆட் பண்ணக்குள்ள நமக்கு வந்து என்ன பண்றோம்னா இங்க வந்து ஆட் பண்றோம். ஏன்னா டினாமினேட்டர் வந்து என்னவா இருக்கு லோவா இருக்கு. நமக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஹையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து எப்படி இருக்கு நமக்கு வந்து லோவா இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன் பிளஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பிளஸ் ஆட் பண்ணோம்னா ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன வரும் 2 5 6 6 4 நமக்கு வந்து வந்துருச்சா. ஸோ இதோட யூனிட் டிஜிட் வந்து என்னது 4. டைரக்ட் மெத்தடோட யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ டைரக்ட் மெத்தட் ஈக்குவல் ஷார்ட்கட்ஸ் ஈக்குவலா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து டைப் 1 to டைப் 5 நம்ம வந்து பார்த்தாச்சு. நீங்கள் இந்த டைப் 5 வரையும் இந்த 5 மெத்தட் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா டேரக்டாக நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக கிராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. டைப் 1 டைப் 5 வந்து உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். புரியலனா வந்து கமெண்ட்ல வந்து நீங்க வந்து புரியல அப்படின்னு வந்து மெசேஜ் அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து பர்சனலாவே நமக்கு வந்து மெசேஜ் அனுப்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 3 நமக்கு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.